என் தங்கமே, உன் தாயானவள் இந்த வராகி. என்னுடைய வார்த்தைகளை கேட்டு நீ உஷாராக இருக்க வேண்டிய நேரம். உன்னுடைய எதிரியின் அடுத்த குறி யாருக்கு என்று தெரிந்தவுடன் உன் தாயானவள் அதனை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, அடுத்து நடக்கப் போகின்ற விஷயம் மிகவும் உன்னிப்பாக இந்த வாழ்க்கையில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாருக்கும் நடக்கக்கூடாத ஒரு விஷயம். உன்னை சோதித்து பார்த்தார்கள். உன்னை என்னவென்று ஒவ்வொரு நிலையிலும் வேதனைப்படுத்த எண்ணினார்கள். ஆனால் எதுவும் இங்கே நடக்கவில்லை என்றவுடன் அடுத்ததாக அவர்கள் வைத்த குறி யாருக்கு என்று நான் சொல்ல வேண்டும். இதுவரையிலும் என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே எந்த நேரமும் நான் இருக்கின்ற இந்த காலங்களை நீ எப்பொழுதும் கவனமாக கவனித்து விட்டால் சுற்றி நடக்கும் ஒவ்வொரு தீமைகளையும் இனி வரும் நாட்கள் உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லிவிடும். எந்த நிலையிலும் ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கின்ற சோதனைகளை கண்டு நான் விட்டு விடுபவள் அல்ல. அந்த பிள்ளையை கரை சேர்க்கும் வரை நான் அவர்களோடு தான் பயணிப்பேன். தொடர்ந்து நின்று அவர்களுக்கான ஒரு விஷயத்தை கொடுக்க நான் போராடுவேன். என்னவென்றும் ஏதுவென்றும் உணரும் வரை நான் உரிமையோடு கைகோர்த்து நடப்பேன். அதனால் எந்த சூழ்நிலையானாலும் என்ன நடந்தாலும் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கும் உண்மையான அர்த்தத்தை கேட்டுவிட்ட பிறகு நீ எதையும் சொல்லலாம், எதையும் செய்யலாம். அவசரப்பட்டு தாயின் வார்த்தைகளை நீ கேட்காமல் சென்று விடாதே. பொறுமையாக இரு. அதற்கு பரிகாரமாக நீ அனுபவித்த சோதனைகளை விட அதிகமான சோதனைகள் உன்னுடைய துரோகமும் எதிரியும் அனுபவிப்பார்கள் என்பதுதான் உண்மை. இன்று வேண்டுமானால் இதுவெல்லாமும் உனக்கு விளையாட்டுத்தனமாக தோன்றலாம். ஆனால் நிச்சயமாக நாளை இது நடக்கும் பொழுது என்னுடைய வார்த்தைகள் உன் மனதிற்குள் வந்து நிற்கும். எப்பொழுதுமே நிம்மதி வேண்டும் என்றால் நிச்சயமாக முதலில் கோவிலுக்கு செல்ல வேண்டும். சந்தோஷம் வேண்டும் என்றால் கொஞ்சம் பயணம் செய்து பார். அமைதி வேண்டும் என்றால் கொஞ்சம் தனிமையை தேட வேண்டும். பொறுமை வேண்டும் என்றால் அதிகமாக பேசக்கூடாது. வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேண்டும் என்றால் யாரையும் அதிகமாக நம்பக்கூடாது. இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். கோவிலுக்கு சென்றால் எப்படி நிம்மதி கிடைக்கும் என்று யோசிக்கிறாயா? அந்த இடத்தில் இருக்கின்ற அமைதி, தெய்வத்தினுடைய பார்வை, அந்த இடத்தில் உன் மனதிற்குள் தோன்றுகின்ற உள் உணர்வு, இவை எல்லாமும் தான் உனக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும். உன்னுடைய மனதை அப்படியே அது அமைதிப்படுத்தி ஆறுதல் படுத்தும். மனக்காயமின்றி வாழ விரும்பும் யாவரும் மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் வாழ நினைக்க வேண்டும். நம்மை போலத்தானே மற்றவர்களும் என்ற உயர்ந்த எண்ணம்தான் இங்கு ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையையும் செம்மைப்படுத்தும் என்பதனை மறக்கக்கூடாது. என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் நாம் யோசிக்கும் இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நாம் சரியாக என்னவென்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கின்ற இந்த நாள் மட்டும், இனி உன்னோடு உனக்கு துணை இருக்க நான் வருகின்ற இந்த நேரம், உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லது என்றும் நமக்கானவையாகவும் நல்ல விஷயங்கள் எப்பொழுதும் உனக்கானவையாகவும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வராகி சொல்வது போல இனி உன்னை சூழ்ந்து வரும் எல்லா பிரச்சனைகளையும் நீ கடந்து வாழ வேண்டும். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நம்பிக்கையோடு எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக கடந்து வர வேண்டும் என்பதனை மறக்காதே. உனக்காகவே ஒரு விஷயத்தை நடத்த இந்த வாழ்க்கை இப்பொழுது முடிவெடுத்திருக்கிறது எனும் பொழுது அந்த முடிவிலிருந்து எதையும் மாற்ற முடியாது.
ஆனால் உனக்கு அந்த விஷயத்தை பற்றி தெரிய வைக்க வேண்டிய அத்தனை கடமையும் எனக்கு இருக்கிறது. இது எதனால் நடக்கிறது, யாரால் நடக்கிறது என்பதனை எல்லாமும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் மிக முக்கியமான பணி எனக்கு இருக்கிறது. உன்னுடைய எதிரியின் குறி இப்பொழுது யார் மீது இருக்கிறது, யாரை அவர்கள் பழிவாங்க துடிக்கிறார்கள் என்பதனை நான் உனக்கு சொல்ல வேண்டும். சொன்னவுடன் நீ என்ன செய்ய போகிறாய் தெரியுமா? முதலில் இதிலிருந்து நீ உன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து உன்னை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே இந்த வராகி நான் துணை இருக்கும் இந்த காலம் இனி முழுமையையும் நீ உணர வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்களை நீ உணர்ந்து விட்டாலே அது போதுமல்லவா? இனி அத்தனையும் உனக்குள் ஒவ்வொரு நம்பிக்கையையும் கொடுக்கும். நமக்கு நம் வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்துவிட்டது என்றால் இனி எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனைகளும் உன்னை பாதிக்காதபடி நீ வாழ்ந்து காட்டி விடுவாய். ஆபத்து வரப்போவது யாருக்கு, கஷ்டம் வரப்போவது யாருக்கு என்று தெரிந்துவிட்ட பிறகு இனிமேல் எதையுமே என் பிள்ளை நீ நிச்சயமாக நடக்க விடாமல் தடுத்து நிறுத்தி விடுவாய் அல்லவா? எந்த பிரச்சனைகளையும் வரவிடாமல் நீ நிச்சயமாக தடுத்து நிறுத்தி விடுவாய் அல்லவா? அதற்காகத்தான் அம்மா உனக்கு முன்னெச்சரிக்கையை கொடுக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. முன்னின்று நான் உனக்காக தருகின்ற எந்த ஒரு விஷயமும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை மறக்காதே. எப்பொழுதுமே என் பிள்ளை யாரின் மீது அதிக அன்பு கொள்கிறாயோ, யாரை அதிகமாக நீ விரும்புகிறாயோ அவர்களை காயப்படுத்தினால் நீ நொந்து விடுவாய். அதாவது உன்னை காயப்படுத்தினாலோ உன்னை வேதனைப்படுத்தினாலோ நீ அடைகின்ற கஷ்டத்தை விட உனக்கு பிடித்தவர்களுக்கு ஒரு துன்பம் வருகிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதை ஒருபொழுதும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இது உன் பலவீனம் என்பதனை புரிந்து கொண்ட உன்னுடைய எதிரிகள்தான் அந்த பலவீனத்தையே பயன்படுத்தி உன்னை சாய்த்துவிட முடிவெடுத்து விட்டார்கள். அதற்காக இவர்கள் கையில் எடுத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னவென்று நான் உனக்கு சொல்லிவிட வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் விஷயத்தை நிச்சயமாக உனக்கு நான் என்னவென்று எடுத்து தந்துவிட வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை நீ உணர்கின்ற இது போன்ற விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த காலம் இனி உனக்கு எந்நாளும் எல்லா நிலைகளையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெளிவான எண்ணத்தோடு இனி உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ எப்பொழுதுமே சுற்றியிருந்து சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய மனது என்னவாக நினைக்கிறது என்பதனை புரிந்து கொள். மனது பலம் இறந்து விட்டது என்றால் உன்னுடைய உடல் பலம் ஒன்றுக்கும் உதவாது. அதனால் தைரியமாக இருந்தால் எல்லாமுமே உனக்கு சரியாகவே கிடைப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் யோசிக்கும் இந்த நேரங்கள் இனிமேல் உனக்கு மிகப்பெரிய அளவில் நம்பிக்கையை கொடுக்கும். எவ்வளவுதான் கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் திரும்ப பெற முடியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உடைந்து போன நம்பிக்கை, விட்டு பிரிந்த ஒரு உறவு, இழந்த நிம்மதி, வாயிலிருந்து விட்ட வார்த்தைகள், தவறவிட்ட வாய்ப்புகள், வீணடித்த நேரம், இவை எதுவுமே ஒரு முறை நாம் இழந்து விட்ட பிறகு மீண்டும் திரும்ப பெறுவது என்பது ஒரு மிகப்பெரிய கஷ்டத்திற்குண்டானதுதான். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்பதனை எல்லாமும் தாண்டி இனி நீ வரக்கூடிய இந்த நாட்களை முதலில் என்னவென்று உறுதிப்படுத்தும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடப்பதை
நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்காக நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. வரக்கூடிய நாட்களில் உனக்கே என்று நான் எதையும் சரியாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அம்மா சொல்லக்கூடிய வார்த்தைகளிலிருந்து உனக்கு நடக்கக்கூடிய அத்தனையையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள். நான் இருப்பேன். எந்த நிலையிலும் உனக்கு நல்லதொரு புரிதலை கொடுக்க நான் இருப்பேன். எந்த சூழ்நிலையிலும் உனக்கான மாற்றத்தை உருவாக்க. அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்வது. ஆணவம் என்ன செய்யும் தெரியுமா? அந்த தவறுகளை நியாயப்படுத்தும். அதனால் இதை எதையுமே என் குழந்தை எப்பொழுதுமே நினைத்து நீ கலங்காதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி என்ன நடந்தாலும் என் பிள்ளை நீ ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்குள் நல்ல மாற்றங்களை கொடுப்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய எதிரியின் குறியாக இப்பொழுது இருப்பது உன்னுடைய பலகீனம் என்று நான் சொல்லிவிட்டேன் அல்லவா? அப்படியானால் உன்னுடைய பலகீனம் யார் என்று நீ யோசித்தாயா? நீ பெற்ற குழந்தை உன்னுடைய பலகீனம் என்பதனை இவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதனால் இவர்களை உன் வசமாக்க அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். இவர்களை உன்னுடைய வசமாக்க அவர்கள் யோசித்து விட்டார்கள். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் தாண்டி இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இவர்களினுடைய முழுமையான நோக்கமும் நீ பெற்ற குழந்தைகளின் மீதுதான் இருக்கின்றது. முழுக்க முழுக்க அவர்களுக்கு கெடுதலை செய்ய எண்ணிவிட்டார்கள். அந்த குழந்தைகளை தவறான பாதையில் வழிநடத்த இவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் நீ கொந்தளித்து விடுவாய் என்பதனை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு காயம் வரும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டால் வருத்தப்படுவாய் என்று அவர்கள் மேலும் மேலும் உனக்கு வேதனைகளை கொடுக்க தேர்ந்தெடுத்திருக்கின்ற ஒரு விஷயமானது உன் வீட்டில் இருக்கின்ற அந்த குழந்தை. இந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? ஒருவர் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை அப்படியே நம்பிவிடுகிறார்கள். அதிலும் குறிப்பாக உன் வீட்டில் இருக்கின்றவர்களை பற்றியே தவறுதலாக சொல்லும் பொழுது அதை அவர்கள் நிச்சயமாக நம்பிவிடத்தான் செய்கிறார்கள். இப்படியே நடந்து செல்ல செல்ல இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு மிகப்பெரிய பாரமாகவே மாறிவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு நீ அதற்கு சரியாக இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ எதிர்கொள்ள வேண்டும். என் குழந்தையே, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள். வேண்டும் என்றே உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ யோசிக்கும் நேரம் உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று இனி வரும் காலங்கள் உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. பெற்ற பிள்ளைகளினுடைய மனதை மாற்றுவது எதற்காக தெரியுமா? குடும்பத்திற்குள் தேவையற்ற பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் உருவாக்குவதற்குத்தான். குடும்பத்திற்குள் தேவையற்ற சோதனைகளை உருவாக்குவதற்குத்தான். இவர்களிடம் வீட்டை பற்றி தவறுதலாக பேசுவதும் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரை பற்றியும் தவறான விஷயங்களை சொல்வதும் அவர்களினுடைய மனதில் ஆழமாக அதை பதிய வைப்பதும் இவர்களின் எண்ணமாக இருக்கின்றது. உன்னை அழிக்க அவர்கள் தொட நினைப்பது உன்னுடைய பிள்ளையை. அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் உன் இடத்தில் என்னவென்று உணர்த்தி கொண்டிருக்கின்றேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உனக்கே என்று நான் தொடரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும்
முழுக்க முழுக்க நான் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதிலும் என் பிள்ளை, நீ உனக்கான ஒன்றை மிகப்பெரிய லட்சியமாக பெறத்தான் வேண்டும். எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு வேண்டியது எல்லாமும் நிச்சயமாக நடக்கும். நீ பெற்ற பிள்ளைகளின் விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்வதற்கு இதுதான் முழுக்க முழுக்க காரணம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்ன நடப்பதையும் இவர்களால் உணர முடியாது. நம்மை சுற்றி வருபவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதையும் அவர்களால் தெரிந்து கொள்ள முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதையே நடத்தும் என்பதனை புரிந்து கொள். நிம்மதியாக நீ வாழ வேண்டும் என்றால் உன்னுடைய மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நிறுத்திவிடத்தான் வேண்டும். தேவையில்லாத எண்ணமும் தேவையில்லாத சிந்தனைகளும் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு வேதனையை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான சோதனையையும் துன்பத்தையும் அது கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி இருந்து இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாமும் இனி வரும் நாட்களில் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்கக்கூடாது. நடப்பது எல்லாமும் என்னவென்று நாம் உணரும் இந்த காலம் இனி நம்மை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் எப்பொழுதும் நமக்கான விஷயங்களை எல்லாமும் நாம் சரியாக தெரிந்து கொள்ளும் நேரம் நம்மோடு இருக்கின்றவர்களினுடைய மனநிலையையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளினுடைய மனதில் தோன்றுகின்ற தேவையற்ற விஷயங்கள் இருக்கும் என்றால் அது அவர்களினுடைய நடவடிக்கையிலேயே உனக்கு உணர்த்திவிடும். அவர்களினுடைய நடவடிக்கையிலேயே உன்னை சுற்றி பல மாற்றங்களை அது உணர்த்திவிடும் என்பது உண்மை. இதையெல்லாமும் புரிந்து கொள்ள உனக்கு கிடைக்கும் இது போன்ற நேரங்களை நீ ஒரு நாளும் கைவிட்டுவிடக்கூடாது என்பதனை புரிந்து கொள். ஒரு நாளும் இதையெல்லாமும் தொலைத்துவிடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனையிலும் உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது எல்லா நிலையிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? உனக்கான நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை மாறுவதை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? மேலும் மேலும் உனக்கு தெளிவான ஒன்றை நீ பெறக்கூடிய நேரம் உன்னை சுற்றிலும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நன்மதிப்போடு ஏற்றுக்கொள்வாய் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. வராகி சொன்னது போல நீ பெற்ற பிள்ளைகளினுடைய விஷயத்தில் நீ முழு கவனத்தோடும் முழு மனத்தெளிவோடும் இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எந்த சூழ்நிலையும் இனி உன்னை உன் வசமாக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. எப்பொழுதுமே நம் பிள்ளைகள் எங்கு செல்கிறார்கள், யாரிடம் பேசுகிறார்கள், என்ன விஷயத்தை சொல்கிறார்கள் என்பதில் எல்லாமும் நீ தெளிவோடு இருக்க வேண்டும். அடுத்த நிலையில் உனக்காக நிச்சயமாக தெய்வம் காத்து கொண்டிருக்கும் என்பதனை மறந்து விடாதே. தெய்வம் உனக்கு அன்பை கொடுக்க தயாராக இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. நம்மை நம்பியவர்களை நாம் எப்பொழுதும் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நாம் விரும்புகின்ற ஒவ்வொருவரையும் நாம் கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது வேண்டி நான் எடுத்துச் சொல்லும் இது போன்ற விஷயங்களை நீ உறுதிப்படுத்த வேண்டும் என்பதனையும் மறக்காதே. என்றுமே நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு வரக்கூடிய துன்பங்களையும் ஆபத்துக்களையும் எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமையும் கட்டாயமும் உனக்கு இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. இனி எல்லாமுமே
உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை. என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.